ராதிகா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இது பாரு, முதல்ல உன் ஹஸ்பண்ட் மேல கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அவரு அவரு திரும்ப வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துக்கலாம். அதுக்கே என்ன உன் வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொல்ற? எந்தவித சப்போர்ட்டும் இல்லாம தனியா எப்படி நீ ஹேண்டில் பண்ணுவ? இத்தனை வருஷம் தனியா என்ன செஞ்சேனோ அப்படிதான் கோபி. அவர் அடங்கவே மாட்டாரு. இன்னும் ஏதாவது பண்ணிக்கிட்டே தான் இருப்பாரு. எனக்கு அதுதான் பெரிய பிரச்சனை. இப்பவே என்னோட நெய்பர்ஸ் என்ன வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாரி ராதிகா, ஐ அம் வெரி சாரி. இது எனக்கு மட்டும் இல்ல கோபி, உங்களுக்கும் ராஜேஷால பிரச்சனை வரும். உங்களுக்கு அழகான குடும்பம் இருக்கு. அங்க வரைக்கும் ராஜேஷ் பிரச்சனை பண்ணுவாரு. அதனாலதான் சொல்றேன், நீங்க உங்க வேலையை பாருங்க, உங்க குடும்பத்தை பாருங்க, என்ன விட்டுருங்க. எப்படி ராதிகா முடியும்? நம்ம திரும்ப பார்க்க ஆரம்பிச்சு ஒரு 6 மாசம் இருக்குமா? இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருக்க வேண்டியதானே? அதானே எல்லாருக்குமே நல்லது. உங்க குடும்பம் உங்களுக்கு முக்கியம். அத பாத்துக்கங்க. டேக் கேர் கோபி. இனிமே எனக்கு கால் பண்ணாதீங்க, என் வீட்டுக்கு வராதீங்க ப்ளீஸ். ராதிகா, ஹலோ ராதிகா. ஆண்டி, வா ஜெனி. என்ன ஆச்சு? ஏதோ யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு. யோசிக்கவா விஷயம் இல்ல, ஏதோ யோசிச்சுட்டு இருக்கேன். நீ சொல்லு. ஓ, பிசினஸ் எப்ப தொடங்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அதானே? ஆமா, பெரிய பிசினஸ் பாரு. சும்மா நான் தான் சொல்லிக்கணும். எவ்ளோ சின்னதா இருந்தாலும் பிசினஸ் பிசினஸ் தான் ஆண்டி. அப்படிங்கிறியா? மிளகா பொடி, மல்லி பொடி, சாம்பார் பொடி, அப்புறம் கறி மசாலா பொடி, அவ்வளவுதானா? பரவாயில்லையே, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க. அப்புறம் குழம்பு பொடி, இட்லி பொடி, பருப்பு பொடி, கருவேப்பிலை பொடி, ஊறுகாய் எல்லாம் தான். சூப்பர் ஆண்டி. அப்புறம் கோதுமை மாவு, இட்லி மாவு, இப்படி எல்லாமே பண்ணலாம்ல? ஆமா, எல்லாம் சேர்த்து தொடங்கி விக்கலனா கஷ்டமா போயிடும்ல. ஆண்டி, அதான் நம்ம பக்கத்து வீட்ல வாங்குறேன்னு சொல்லிருக்காங்கல்ல. அவங்க மாசம் ஒரு தடவை வாங்குவாங்க. அவங்கள நம்பி எப்படி இதெல்லாம் பண்றது ஜெனி? டோன்ட் வரி ஆண்டி, நான் என்னோட மம்மி கிட்ட சொல்றேன். எங்க ஏரியா ரெசிடென்ஷியல் செக்ரட்டரி என்னோட மம்மி தானே. எல்லார்கிட்டயும் மம்மி சொல்லிடுவாங்க. நிஜமாவா? ஆமா ஆண்டி. அப்புறம் எங்க சர்ச்ல எல்லாரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். நம்ம அவங்க கிட்டயும் சொல்லலாம். அட்லீஸ்ட் ஒரு 100 பேராவது வாங்குவாங்க. அவ்ளோ பேரா? ஆமா ஆண்டி, அவங்க கிட்ட எல்லாம் நம்ம பேசிடலாம். டோன்ட் வரி. நிஜமாதான் சொல்றியா? ஆமா ஆண்டி, நீங்க தைரியமா இறங்குங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். இதெல்லாம் நடக்குதோ இல்லையோ, ஆனா நீ சொன்ன பாரு, அதுவே சந்தோஷமா இருக்கு. நடக்கும் ஆண்டி, நான் பாத்துக்கிட்டே இருக்கேன். வீட்ல நீங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டே இருக்கீங்க, ஆனா யாருமே உங்களை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. எதனால ஆண்டி? அது அப்படிதான் ஜெனி. நான் சமைப்பேன்னு தெரியும், ஆனா அத பிசினஸா எனக்கு பண்ண தெரியாதுன்னு நினைக்கிறாங்க. ஆண்டி, நான் இருக்கேன் உங்களுக்கு. MBA படிச்சுட்டு சும்மா தானே இருக்கேன். அட்லீஸ்ட் உங்களுக்கு இந்த உதவியாவது பண்றேன், விடுங்க. ஆண்டி, முதல்ல பேர் வைக்கணும், அப்புறம் லேபிள் ரெடி பண்ணணும், அத பேக் பண்ணி லைசென்ஸ் எல்லாம் வாங்கிடலாம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. லைசென்ஸா? அது வண்டி ஓட்டுறதுக்குல்ல ஆண்டி. இந்த மாதிரி பிசினஸ் பண்றதுக்குமே லைசென்ஸ் இருக்கு. ஐயோ, அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாதே. பரவாயில்ல ஆண்டி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா ஆரம்பிங்க, நான் உங்க கூட இருக்கேன். உனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சேன் ஜெனி. எவ்வளவு விவரமா பேசுற பாரு. ஆண்டி, எனக்கு சப்பாத்தி எல்லாம் பண்ண தெரியாது.
ஆனா நீங்க சுட்ட சப்பாத்திய நல்லாவே விக்க தெரியும். MBA கோல்ட் மெடலிஸ்ட் ஆண்டி. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா செழியனை கேளுங்க. இவ ஏதோ காமெடி பண்ணிட்டு இருக்கான்னு மட்டும் நினைக்காதீங்க. வீட்ல யார் உங்களை கிண்டல் பண்ணாலும் முழு மூச்சா நான் உங்க பக்கம் தான் நிப்பேன். ஆண்டி, எனக்கு என் லைஃப்ல நீங்க நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா பண்ணணும் ஆண்டி. வரேன். டேய், இந்த காலேஜுக்கு இதுக்கு தான் வந்திருக்கோம். தெரியாத மாதிரியே கேளு. உன் படத்துக்கு ஹீரோயின் தேடி வந்திருக்கோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இங்கதான் படிக்கிறா. அந்த பொண்ணை தான் பார்க்க வந்திருக்கோம். காலேஜ் முடியற நேரம் தான் வந்துருவா. டேய், அந்த பொண்ணு தானே சரியா இருப்பாங்க. யாரு? போலீஸா? அவங்க தான். படம் முடிக்கணும்னு உனக்கு ஐடியாவே இல்ல? அதெல்லாம் முடிச்சிடலாம். அந்த பொண்ணு நிஜத்துல யாராடா இருப்பா? எல்லா இடத்துலயும் இருக்காளே. அவ யார வேணா இருந்துட்டு போறாடா. வேலையை பார்க்கலாம். சரி, நான் அந்த பொண்ணுக்கு கால் பண்றேன். ஹலோ, நானும் டைரக்டரும் இங்கதான் இருக்கோம். பைக் ஸ்டாண்ட் பக்கத்துல வெயிட் பண்றோம். வந்துட்டு இருக்கீங்களா? ஆமா, அதுக்கு பின்னாடி தான் நிக்கிறோம். ஓகே, ஆமா, கொஞ்சம் சீக்கிரம். ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவீங்களா? சரி, ஓகே ஓகே. டேய், நம்ம ஹீரோயின் இப்ப வந்துருவா. ஹீரோயின் வந்துட்டாங்கடா. அங்க பாரு. பாய்டி. பாய். இந்த பொண்ணா? யாரா இவங்க? இங்க படிக்கிறாங்களா? அப்போ அந்த போலீஸ் ஜூஸ் ஷாப்ல பார்த்தது, மசாலா வித்தது, அதெல்லாம் யாரா? என்னடா, இந்த பொண்ணு எல்லா இடத்துலயும் இருக்கா? பைத்தியம் பிடிக்குதுடா. இன்னைக்கு இந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சே ஆகணும். நீ இங்கே இரு, நான் வரேன். ஏங்க 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 நில்லுங்க. வண்டி சாவி குடுறா. இந்தா. டேய், அந்த பொண்ணை இன்னும் பாக்கலையேடா. அப்புறம் பாத்துக்கலாம்டா, வாடா.